இப்போ கம்யூனியன்ல நினைக்க வேண்டியது நான் எவ்வளவு பாவி என்பது அல்ல, எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் எனக்காக மரித்து அவருடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து நன்றி உள்ள இருதயத்தோடு இதில் பங்கெடுக்க வேண்டும். எப்பனா கம்யூனியன் எடுக்கும். whenever you are sick, ஒருவேளை வியாதியா இருக்கிறேன், பலவீனமா இருக்கிறேன், உங்க வீட்டுல பிஸ்கட் இருக்கா, பிரெட் இருக்கா, ஜூஸ் இல்லைனாலும் தண்ணி இருக்கா, கையில் எடுத்து வச்சு எனக்காக நீர் அடிக்கப்பட்டதற்காக நன்றி, எனக்காக நீர் ரத்தம் சிந்தினதற்காக நன்றி, உம்முடைய சிலுவை மரணத்தை, உம்முடைய தியாகத்தை, பலியை நான் நினைவு கூறுகிறேன் என்று நினைவு கூர்ந்து உட்கொண்டாலே ஜீவனை உட்கொள்ளுகிறீர்கள். நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை அடிக்கடி செய்யுங்கள் இருக்கிறார். டெய்லி கம்யூனியன் எடுத்துக்கிறாங்க early church. There are double blessing in communion. ஓகேங்களா? பாவ மன்னிப்புக்காக ரத்தம் சிந்தப்பட்டது, சரீர சுகத்துக்காக அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது. அப்போ நான் கம்யூனியன் எடுக்கும்போது சிலுவை பார்க்கும்போது I have double blessing. என்னன்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. There are double blessing. ரத்தம் என்னுடைய பாவத்தை நீக்கி என்ன சுத்திகரிக்குது, அப்போ அவருடைய தழும்புகளால் எனக்கு சுகத்தை கொண்டு வருது. 1 கொரிந்தியர் 11 next verse. Thank you. எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசி இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்றதுன்னா என்ன தெரியுமா? கர்த்தருடைய சரீரம்னா என்னன்னே தெரியாம சாப்பிடுற பாத்தியா, அங்கதான் உனக்கு பிரச்சனைன்றாரு. You don't know what you are taking in. நீ சாப்பிட்ற அந்த அப்பம் இருக்கே, அது அவருடைய சரீரம், குற்றமில்லாத சரீரம்னு தெரியாம நீ சாப்பிட்றல, அதுக்கு பேர் தான் அபாத்திரமா சாப்பிட்றது. அப்பத்தை கொடுத்தா வாங்கி வாயில போடாத, அதை வச்சு பாரு. இயேசு கிறிஸ்து அவர் பாவமே செய்யாதவராய் இருந்தோம், எனக்காக அவர் மரித்திருக்கிறார், அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படின்னா இதை நான் உட்கொள்ளும் போது அவருடைய நீதி எனக்குள் போகிறது. I made righteous. கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி என்ன பண்றானா, சாப்பிட்டே உனக்கு ஆக்கினை தீர்ப்பு வருது, ஏன்னா நீ தெரியாம சாப்பிடுற. அடுத்த வசனம், இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இந்த வார்த்தை தான் நிறைய பேரை பயப்படுத்திருச்சு. நம்ம எதுக்குங்க அபாத்திரமா போய் செத்துட்டோம்னா என்ன பண்றது, அதனால கொஞ்சம் நம்ம பரிசுத்தமாகிட்டு வந்து சாப்பிடலாம். இல்லை என்ன சொல்றாரு தெரியுமா? உன் கையில வச்சிருக்கிற அப்பம், இதை நிதானிச்சிட்டேன்னா இந்த அப்பத்திலே ஹீலிங் இருக்குதுடா. உனக்காக அவருடைய சரீரம் பிற்கப்பட்டிருக்கிறது. இந்த அப்பம் உனக்காக தான் அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது. பாருங்க, there are double blessing in communion. ஓகேங்களா? பாவ மன்னிப்புக்காக ரத்தம் சிந்தப்பட்டது, சரீர சுகத்துக்காக அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது. அப்போ நான் கம்யூனியன் எடுக்கும்போது சிலுவை பார்க்கும்போது I have double blessing. என்னன்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. There are double blessing. ரத்தம் என்னுடைய பாவத்தை நீக்கி என்ன சுத்திகரிக்குது, அப்போ அவருடைய தழும்புகளால் எனக்கு சுகத்தை கொண்டு வருது. இது தெரியாமையே நீங்க சாப்பிட்றதுனாலதான் வியாதியா வர்றவன் வியாதியாவே போறான், குற்ற உணர்வுல வரவன் குற்ற உணர்வுலே போறான். இது என்ன செய்யும்னு தெரிஞ்சிருச்சுன்னா வியாதியா வந்துட்டு நீ வியாதியா போக மாட்ட. உன்னுடைய சுகம் இந்த அப்பத்தில் மறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் உன்னுடைய சுகம் மறைந்திருக்கிறது. This is how you should take part in communion. திருவிருந்துல நீ இப்படிதான்ப்பா பங்கெடுக்கணும். எதை நினைவு கூறுகிறீர்கள்? திருவிருந்துல வந்து உட்கார்ந்துட்டு நான் என்னன்னா பாவம் பண்ண லிஸ்ட் போறதுக்கு நான் உன்னை கூப்பிடல. சிலுவையில இயேசு எனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னு நினைச்சு பார்த்து இதை எடுங்களேன். அவரை நினைவு கூறுங்கள். ஸ்கேன் பண்ண வேண்டியது உங்களல்ல, ஆட்டை. அந்த ஆடுதான் பழுதற்றதா இருக்கணும். நீ பாவின்னு ஊருக்கே தெரியும். நீ பாவியா இருக்கிறனாலதான் ஆட்டை கூட்டிட்டு வரேன்னு ஆசாரியனுக்கு தெரியும். நீ பிரச்சனை இல்லை, இப்ப எனக்கு ஆடுதான் பிரச்சனை. அந்த ஆட்டை வீட்டில் இருக்கிற தலைவன் ஒரு ஆட்டை சூஸ் பண்ணுமானா சொல்லிட்டா, பரம தகப்பன் எனக்காக ஒரு ஆட்டை சூஸ் பண்ணாரு, அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் சூஸ் பண்ண ஆடு பழுதற்றது, ஒரே பலியினால். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க பரிசுத்தமாக்குனது உங்களுடைய பாவ அறிக்கையினாலயா, உபவாசத்தினாலயா, இயேசு கிறிஸ்து பலியானதுனாலயா? இயேசு கிறிஸ்து பலியானதுனால நான் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறேன். I am made holy. நீங்க பரிசுத்தவான்னு கர்த்தர் சர்டிபிகேட் கொடுக்கும்போது நீங்க இல்லைன்னு சொல்லாதீங்க. You are holy. அவர் பலியானதுனால நான் ஆயிட்டேன்.
அப்ப நான் பரிசுத்தமாகிறதுக்கு நான் ஒன்றும் செய்யல, எனக்காக அவரெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. ரைட், அடுத்த வசனம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம். பழைய ஏற்பாட்டில் நிறைய பலி செலுத்துவாங்க, ஆனா அது பாவத்தை என்ன பண்ணவே பண்ணாது, நிவர்த்தியே செய்யாது. ஆனா வருஷம் வருஷம் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கண்டினியூஸா ஒர்க் இருந்துட்டே இருக்கணும், பலி செலுத்திட்டே இருக்கணும், உட்கார்றக்கே நேரம் இருக்காது, அடுத்தடுத்த ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி, எந்த பலியை செலுத்தி, ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து. எந்த ஆசாரியனும் உட்கார மாட்டார், ஏன்னா என்ன வேலை முடியல. இவர் உட்கார்ந்துட்டாருன்னா ஒரே பலியில வேலையை முடிச்சிட்டாரு, அதனால உட்கார்ந்துட்டார். இப்போ கம்யூனியன்ல நினைக்க வேண்டியது நான் எவ்வளவு பாவி என்பது அல்ல, எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் எனக்காக மரித்து அவருடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு இதில் பங்கெடுக்க வேண்டும். எப்பனா கம்யூனியன் எடுங்க. whenever you are sick, ஒருவேளை வியாதியா இருக்கிறேன், பலவீனமா இருக்கிறேன், உங்க வீட்டில் பிஸ்கட் இருக்கா, பிரெட் இருக்கா, ஜூஸ் இல்லைனாலும் தண்ணி இருக்கா, கையில் எடுத்து வச்சு எனக்காக நீர் அடிக்கப்பட்டதற்காக நன்றி, எனக்காக நீ ரத்தம் சிந்தினதற்காக நன்றி, உம்முடைய சிலுவை மரணத்தை, உம்முடைய தியாகத்தை, பலியை நான் நினைவு கூறுகிறேன் என்று நினைவு கூர்ந்து உட்கொண்டாலே ஜீவனை உட்கொள்ளுகிறீர்கள். நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை அடிக்கடி செய்யுங்கள் இருக்கிறார். அடிக்கடி செய்யுங்கள். டெய்லி கம்யூனியன் எடுத்துக்கிறாங்க ஏர்லி சர்ச். கம்யூனியன் எடுக்கும் போதெல்லாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பிசாசு வெட்கப்பட்டு போகிறான், நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். ஆமென்.